சென்னை தரமணி சட்டக்கல்லூரி மாணவர்கள் சாக்குட்டை காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் முத்துராஜாவை அவமதித்த காவலர் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி கல்லூரி வாசல் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தரமணி சட்டக்கல்லூரியின் முன்னாள் மாணவர் முத்துராஜா உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பயிற்சி பெற்று வருகிறார். சிவகங்கையைச் சேர்ந்த இவர் கடந்த மாதம் 21ஆம் தேதி அருள்குமரன் ஐயப்பன் என்பவருடன் பாஸ்போர்ட் புதுப்பிப்பதற்காக சாக்கோட்டை காவல் நிலையம் சென்றுள்ளார். அப்போது அலுவல் பணியில் இருந்த செல்வராஜ் என்ற தலைமை காவலர் கூடுதல் ஆவணங்களை கேட்டதோடு 3000 ரூபாய் பணம் கேட்டதாகவும், தரவில்லை என்றால் பாஸ்போர்ட் கிடைக்காது என கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அதனை தட்டிக்கேட்ட வழக்கறிஞர் முத்துராஜாவிடம் காவலர் தரக்குறைவாகவும் ஆபாசமாக பேசி இழிவுபடுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக புகார் அளித்த போது ஆய்வாளர் முத்துப்பாண்டி, உதவி ஆய்வாளர் சக்திவேல் ஆகியோர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அடித்ததாகவும், சாதிய ரீதியாக திட்டியதாகவும் இணையதளம் வாயிலாக வழக்கறிஞர் முத்துராஜா புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் சிஎஸ்ஆர் மனுவை மட்டும் பதிவு செய்துவிட்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி சென்னை தரமணியில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயுதப்படைக்கு மாத்திரன்றாங்க. ஆயுதப்படைக்கு மாத்திரனால நான் என்னோட கருத்து என்னன்னா, ஆயுதப்படைக்கு மாத்திரவங்க ஆயுதப்படையில் இருக்கவங்க எல்லாமே தப்பு செஞ்ச காவலரா? எல்லாரையும் ஆயுதப்படைக்கு மாத்திராங்க. என்ன யாராச்சும் ஒருத்தங்க மேல ஆக்ஷன், நீங்க சின்ன பிரச்சனையா இருந்தாலும் இப்ப இதுவே கொலை பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து வெளியில இது பண்றாங்க. இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கு நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அடுத்த காவலர் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த முத்துப்பாண்டிய சக்திவேலாக ரொம்ப வழக்கறிஞர் வந்து ரொம்ப கொச்சையா யாருங்க அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? அவர் இன்னொன்னு சொல்றாரு, அந்த காவல் நிலையத்தில் இருக்கவங்க, நீ எங்க போறீங்க, இந்த கோர்ட்ல தானே இருந்த, பிபி எங்க ஆளுன்றாரு. நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த வார்த்தையை நீங்க வந்து சொல்லி பாருங்க, உங்களுக்கு தெரியும் நிலைமை என்னன்ட்டு. ஏன்னா வந்து அங்க வந்து காவல்துறை இல்லைங்க, உண்மையாலே சிவகங்கை மாவட்டத்தில் காவல்துறைங்க, அது ரவுடி சொன்னாங்க. இப்போ காவல்துறையால எனக்கு உயிருக்கு ஆபத்து கண்டிப்பா இருக்குங்க. இப்போ இங்க இருந்து நான் போனேன்னா எனக்கு கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவாங்க. 100% இது இருக்கு.